இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது, என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு. 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள், அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.